Taste the Daily. சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுதான் அண்ணாயிசம் என முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பேசினார். கொளத்தூர் காந்தி சிலை அருகில் ராகவன் தெருவில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் டிஜி வெங்கடேஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பிற அணி மாவட்ட செயலாளர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் விடிய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா குற்றம் சாட்டினார். ஆட்சியில கஞ்சா போதை மாத்திரை, பாலியல் வன்முறை, விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண பல்வேறு நிலைகள்ல வருஷம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, மெட்ரோ வரி, குப்பை வரி, விலைவாசி, பெண்கள் பாதுகாப்பா போக முடியல, மரியாதை இல்ல, இலவச பஸ்ல அறிவிச்சிருங்க, அதுல போனா அமைச்சரை கிண்டல் பண்றது, டிரைவர் விட்டுட்டு ஓடுறது, இப்படி எவ்வளவு பெண்களுக்கான இழிநிலைகள் இருக்கு. கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட அதிமுக எக்காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காதென கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தெரிவித்தார். அரியலூர் அண்ணா சிலை அருகே பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அரியலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் பேசிய கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழகம் இனி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜகவுடன் கூட்டணி சேராது என்று கூறினார். இக்கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் இளவரசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் இளவழகன், மாவட்ட கழக அவைத்தலைவர் ராமஜெயலிங்கம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சங்கர், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், மாவட்ட கழக பொருளாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் சரி, பிஜேபி கூட்டணி இனி எக்காலத்திலும் இந்த தொண்டன் தமிழ்மகன் உசேன் உயிரோடு இருப்பது வரை, இந்த தொண்டன் தமிழ்மகன் உசேனை போல் லட்ச தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் இருப்பது வரை இனி பிஜேபி கூட எந்த கூட்டணியும் அறவே இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அம்பத்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சி.வி. மணி தலைமை வகித்தார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அலெக்சாண்டர் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் ஜான் முகுந்தன், மாவட்ட துணை செயலாளர் முகப்பேர் பாலன், மாவட்ட இணை செயலாளர் இந்திரா, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஹரிவராசன், ஐடி விங் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் காந்தி பூங்காவில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த தினத்தை ஒட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் கோமல் ஆர்.கே. அன்பரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராதாகிருஷ்ணன், குத்தாலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரவர்மன், குத்தாலம் பேரூர் கழக செயலாளர் எம்.சி. பாலு, மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ப. சந்தோஷ்குமார், மணல்மேடு பேரூர் கழக செயலாளர் தொல்காப்பியன், மயிலாடுதுறை நகர கழக செயலாளர் எஸ். செந்தமிழன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஏ.வி.கே. அசோக்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன், தலைமை கழக பேச்சாளர் அனல்பொரி ஆர். சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன், கும்பகோணம் ஒன்றிய கழக செயலாளர் சோழபுரம் க. அறிவழகன், திருவிடைமருதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர்கள் கே.சி. வீரமணி, மோகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு, மாவட்ட செயலாளர் வேலழகன், தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நகர செயலாளர் ஜே.கே.என். பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர்கள் கஸ்பா மூர்த்தி, அமுதா,
ஒன்றிய செயலாளர்கள் SLS வனராஜ், சிவா, ஸ்ரீனிவாசன், பிரபாகரன், இணை செயலாளர் ஃபரிதா, நகரமன்ற துணைத் தலைவர் பூங்கொடி, அவைத்தலைவர் அன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எடப்பாடியார் இருக்கவங்க மின்சார கட்டணத்தை உயர்த்தல, இவங்க 4 முறை உயர்த்துக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து இவங்களுடைய யோகியத்தை பார்க்கணும். சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. விலைவாசியை கட்டுப்படுத்த முடியல. வரி, கடை வரி, வீட்டு வரி, சொத்து வரி எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. நமக்கான தேர்தல் 26. நம்ம எல்லாம் சொல்றோம் 26 நமக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல், அதிமுகவுக்கான தேர்தல். தென்காசி மாவட்டம் மேலகரத்தில் பேரூர் கழக செயலாளர் கார்த்திக்குமார் முன்னிலையில் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இதில் அவைத்தலைவர் சண்முகசுந்தரம், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் முகிலன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். Taste the Daily.